ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, நல்லா நம்ம தெருவே மணக்க நம்மளோட ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். அது என்ன ரெசிபி தெரியுமா? அதான் ரசம். எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோமா, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம போயிட்டு வரோம். இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லை காய்ச்சல் அடிக்குது, இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா இம்மீடியட்டாக 5 நிமிஷத்தில் இந்த ரசத்தை ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே நல்ல ஃபுட்டு, கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தக்காளி, கொஞ்சம் புளி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே நான் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுனால நான் 2 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5 பல், மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் வந்து மிளகு வந்து 3/4 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். அடுத்தது ரசம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன், பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த தாளிப்பு வடகத்துக்கு பதிலாக கடுகு, வெந்தயம், ஜீரகம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு வடகம் சட்டியில் எண்ணெய் வச்சு காஞ்ச உடனேயும் நம்ம இந்த தாளிப்பு வடகத்தை போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம பூண்டு இடித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுமே ரசத்துக்கு வந்து நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அது பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்மெல், நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர், ரசத்தோட ஃப்ளேவர் வந்து அப்போவே தெரியும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, புளி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்குனோடனே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரசம் வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை அடிக்கும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல ஏதாவது இப்போ நம்ம அசதியாக இருக்குது, காய்ச்சல் அடிக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரசத்தோட இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வந்து ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சிச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நுர கட்டி வரப்பவே வந்து நம்ம ரசத்தை இறக்கிடணும். இதில் மிளகு ரசம், பூண்டு ரசம், தக்காளி ரசம் இதெல்லாம் இருக்குது. இதில் உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.